இப்பொழுதும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை அற்புதமாய் தருவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த சூழ்நிலைமை இப்படி நெருக்கடியாய் அமைந்த நாளில் இருந்தே ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் என்னோடு கூட அதிகமாக பேசினார். எல்லாரும் ஒருவேளை கேள்விப்பட்ட வசனமாய் இருக்கலாம், பலர் இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வார்த்தையாய் கூட இருக்கலாம். அதை ஆண்டவர் எனக்கு சபைக்கு போதிக்கும்படியாக, ஜனங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லும்படியாக என்னை ஆண்டவர் ஏவினார். ஆகையால் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதுதான் இந்த நாளின் செய்தியாக காணப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் இங்கிருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் வார்த்தையை பாருங்கள், ஆகையால். அப்படியானா அதற்கு முன்பதாய் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் நடக்க போகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற, இனிமேல் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், ஏற்கனவே இதற்கு முந்தைய பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமாம். அன்மையானவர்களே, சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதிலிருந்து தப்பிக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அருமையான சங்கீதக்காரர் சொல்லுவார், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அப்படித்தான் சில கண்ணியை போல உள்ள நாட்களுக்குள்ளதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தப்ப வேண்டும். இரண்டாவதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும். ஒரு நாள் வரப்போகிறது, அன்று நம்மளாரும் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். அப்பொழுது தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டுமானா நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நடந்து வருகிற நிகழ்வுகளை சமுதாயம், உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களை பார்க்கிறோம், நியூஸ் சேனல்களில் உள்ள நியூஸை கவனிக்கிறோம். நமக்கு ஒன்று புரியுது, ஏதோ ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, இது கடைசி காலம் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அநேக நாட்களா இதெல்லாம் நடக்காது, பைபிளில் உள்ளதெல்லாம் நடக்காது என்று சொல்லி அந்த பைபிளை வித்தியாசமா பரிகாசம் பண்ணின பலர் கூட இப்பொழுது பைபிளில் எழுதப்பட்ட நிகழ்வுகள் உலகம் எங்கும் நடப்பதை பார்க்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற இவைகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தப்ப வேண்டும். தப்பினால் மட்டும் போதாது, அதற்கு அப்புறம் ஆண்டவருடைய வருகையை தொடர்ந்து அவர் சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி அடைய வேண்டும். இந்த ரெண்டு காரியத்துக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், அலர்ட்டா இருங்க, அப்படி ஜாக்கிரதையா இருங்க, எப்போதும்
பொறுப்பா இருங்க, கவனமா இருங்க, கரிசனையா கவனித்து கொண்டிருங்க என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமா? எவைகளுக்கெல்லாம் தப்ப வேண்டும்? அப்படி என்னதான் நம்முடைய தேசத்திலே உலகத்திலே நடக்க போகிறது? அப்படி என்னதான் நடந்து விட போகிறது? எதிலிருந்து தப்புவதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் இப்பொழுது திருப்பி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி, எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும், எப்படி இருந்தால் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாத்திரவான்களாய் மாற முடியும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தர பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி காலத்தில் சமுதாயத்தில், உலகத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் மனுக்குலத்திற்கு நடைபெற போகிற நிகழ்வுகளை குறித்து மிக தெளிவாக அடையாளங்கள் என்ன என்பதை வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை என்ன செய்யாதிருங்கள், பின்பற்றாதிருங்கள். கடைசி காலம் என்பதற்கு ஒரு அடையாளம், இத்தனை நூற்றாண்டுகளும் இல்லாத அளவுக்கு வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள். வஞ்சகர்கள் எழும்புவதை நாம் இந்த இறுதி காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வார்களா, வஞ்சித்து போடுவார்கள். ஆகவே ஆண்டவர் எவைகளுக்கு தப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய்களின் வஞ்சகத்துக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி கொண்டிருக்கிற ஒரு வேதனையான ஒரு நாட்களுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். ஆகவே மிக ஜாக்கிரதையாய் இருந்தால் மட்டும்தான் இந்த வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்ள முடியும். அப்போ அந்த வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்வதற்கு உரிய தெளிந்த புத்தியை, பகுத்து அறியும் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். யார் இந்த வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்ள முடியும் தெரியுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் மட்டும்தான். சத்துருவானவன் மிக தந்திரமாய் இன்றைய காலத்துள்ள கிறிஸ்தவர்களைத்தான், நான் மற்றவர்களை சொல்லுவதை விட கிறிஸ்தவர்களாகிய நம்மை, ஆண்டவரை அறிந்த நம்மை வஞ்சித்து போடுகிறான். காரணம், வேத வசன அறிவு மனிதர்களுக்குள்ளே, ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. பைபிள் எல்லாரும் கையில வைத்திருக்கிறார்கள், ஆனால் பைபிள் வசனத்தை இருதயத்தில் பதிக்க தவறிவிட்டார்கள். உலக செய்திகள் அத்தனையும் அத்துப்படியாகிவிட்டது. ஆனால் ஆண்டுடைய வசனத்தின் தெளிவு ஆண்டுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு இல்லை. வேதத்தில் ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை என்ன செய்து விடுவேன், மறந்து விடுவேன். இன்று அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட தவறான உபதேசங்கள், தவறான ஊழியக்காரர்களால் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகிற, சிக்குண்டு அது நிமித்தமாய் சிதைக்கப்படுகிற அவல நிலையை பார்க்கிறோமே. காரணம், வேதத்தின் எச்சரிப்பின் சத்தியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படவும் இல்லை, அவர்கள் அதனால் பாதிக்கப்படவும் இல்லை, அவர்களுக்குள் அதனால் உணர்வு உண்டாகவும் இல்லை, அவர்களுக்கு அந்த அறிவு உண்டாவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டதும் இல்லை. இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இவைகளுக்கெல்லாம், இந்த வஞ்சக வலைகளுக்கெல்லாம், இந்த ஊழியக்காரர்கள் போர்வையில
தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில, கிறிஸ்து என்ற போர்வையில கள்ளத்தனமாய் வருகிற இந்த வஞ்சகர்களின் வஞ்சகங்களுக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கொஞ்சம் அசந்தால் கூட சத்துருவானவன் வஞ்சகர்களினால் நம்மை வஞ்சித்து வீழ்த்தக்கூடிய அபாயம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அதே அதிகாரத்தில் எவைகளுக்கு தப்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா 21 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை பாருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், ஆனா நீங்க பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த கடைசி காலத்துல வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்வது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பயமுறுத்தல்களுக்கும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டுதானே இருக்கும். ஒரு பக்கம் கொள்ளை நோயை குறித்த ஒரு பயத்தில் முழு உலகமும் கலங்கி நிற்கும் பொழுது, அடுத்தது யுத்தம் வந்து விடுமோ என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது. ஒவ்வொரு நாளும் எல்லா நாடுகளும் வரிந்து கட்டி கொண்டு சைனா தேசத்துக்கு விரோதமாய் செயல்படும்படி அவங்க யுத்தம் கலக்கும்படியாய் திட்டங்களை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரச்சனை, இதுக்கு மேல இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொல்லி பயப்படக்கூடிய செய்திகள் ஒன்றொன்றாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் இந்த செய்திகளினால் பயத்துக்கு இடம் கொடுத்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போய்விடாதிருங்கள். இதை குறித்து பயப்படாமல் ஆவிக்குரிய வாழ்விலை முன்னேறி செல்ல வேண்டுமானால் இந்த பயத்தின் கிரியைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதபடி நீங்கள் தப்பி தைரியசாலிகளாய் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அநேகர் இந்த ஊரடங்கு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பித்து இருக்கிறதை பலருடைய சாட்சிகளின் வாயிலாய் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நாட்கள் கிட்டத்தட்ட 10 வாரம் ஆயிட்டு பாருங்க. 10 வாரத்தில் ஒரு ஸ்பீடு வந்துச்சு. ஆனால் இப்போ சிலருக்கு அப்படியே டவுன் ஆச்சு. இனி அவ்வளோதான் போல, இப்படியே உட்காந்து எப்படி ஆராதிப்பது, இப்படியே உட்காந்து எப்படி ஜெபிப்பது, சர்ச்சுக்கு போனால் கூட பரவாயில்லையே என்று சொல்லி அநேகர் கொஞ்சம் அப்படியே மந்த கதிக்கு நிறை போகிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். சூழ்நிலைகள் இன்னும் மாறவில்லை. ஒருவேளை இதைவிட கடினமான காரியங்கள் உலகத்தில் நடக்கத்தான் போகிறது. ஆனால் அவைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஸ்தோத்திரம், கவனத்தோட இருந்தா தான் இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிக்குள்ளே நாம் மூழ்கி போகாதபடி நாம் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும். வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதபடியினால தான் இன்று அநேகர் பயத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 21 அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் என்ன செய்யுமா உண்டாகும். இதுவரை நம்ம இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்ததை கேள்விப்பட்டதே இல்லையே. கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, ஆனால் இப்படி ஒரு கொள்ளை நோய் முழு உலகத்திலும் வந்ததில்லை. இவைகள் எல்லாம் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதற்கான அடையாளங்கள். இந்த பயங்கரங்கள் நடக்கும் பொழுது நாம் அதிக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது, தப்பிவிட வேண்டும், தப்பிவிட வேண்டும். இப்படிதான் இருக்கும். கொள்ளை நோய் வரதான் போகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம தேசத்தின் நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, தனித்து இருங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்பதான் நீங்க தப்பிக்கொள்வீர்கள், உங்களை எதுவும் சேதப்படுத்தாது, உங்கள் ஜீவியத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில சமீபமா இப்ப 2-3 வாரமா சொல்றாங்க, அவைகளோடு வாழ பழகி கொள்ளுங்கள். இப்படிதான் இருக்கும். இனி இப்படிதான் காலம் இருக்கும். இனி இப்படிதான் நோய் பரவும். நீங்க வாழ பழகணும், நீங்க தான் கவனிக்கணும்.
கவனிங்க, இப்படிப்பட்ட காலத்திலே யார் தப்பிக்கொள்ளுவா தெரியுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் தப்பிக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? எப்படிப்பட்ட பயங்கரத்திற்கும் நம்ம என்ன செய்கிறவர்? தப்புவிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உண்மைதான். ஆனா தப்புவிக்க வேண்டுமானா நீங்களும் நானும் ஜெபத்திலே விழிப்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தூங்கிடுறாங்க. நல்ல கிளைமேட்ல ஸ்தோத்திரம். மற்ற மாவட்டங்கள்லாம் 106 டிகிரி 107 டிகிரி அடிக்கும் போது குமரி மாவட்டம் குழுகுழுன்னே உட்கார வச்சிருக்குது ஆண்டவர். எதுக்கு? சோதனை காலம் தான் போல இருக்குது. சொக தூக்கத்துக்கா? இல்ல அதிகாலையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இந்த நிலையிலும் விழிப்பாய் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட பயங்கரங்களுக்கு தப்புவித்துக் கொள்ள முடியும். நாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வேகமாய் சொல்றேன். 12வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனா ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக நமக்கு பல உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் உண்டு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமா நமக்கு உபத்திரவங்கள் வரும். இந்த உலகத்துல உபத்திரவப்படத்தான் போகிறோம். இப்பொழுது இப்படி இருக்கிறதுன்னு நினைக்காதிருங்க. சூழ்நிலைகள் மாறலாம். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எங்கிருந்தாலும் எங்கு கண்டாலும் அவர்களை சுட வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற நிலை ஒருவேளை முழு உலகத்திலும் பரவலாம். பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஜெபம் பண்ணி விழித்திருப்பீர்களேயானா இவைகளுக்கு கர்த்தர் தப்புவித்து விடுவார். இவைகளுக்கு ஆண்டவர் தப்புவித்து விடுவார். மறந்து விடக்கூடாது, தாவீதுக்கு மரணம் ஒரு அடி தூரம் தான் வந்துச்சாங்க. பக்கத்துல நெருங்கின பொழுது கூட பரம தகப்பன் தம்முடைய மகனை அற்புதமாய் பாதுகாத்தார். அற்புதமாய் பாதுகாத்தார். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. அநேக நாடுகள்ல உபத்திரவங்கள் தலைவிரித்தாடுகிறது ஆண்டுடைய ஜனத்திற்கு. ஆனாலும் ஆண்டுடைய ஜனம் விழித்திருந்து ஜெபத்திலே தரித்திருப்பதினால் அவர்கள் தப்பிக்கொண்டிருக்கிறார்கள். அலட்சியமா இருக்காதுங்க, நிர்விசாரமா இருக்காதுங்க. இது கடைசி காலங்க. இயேசுவின் வருகை சமீபங்க. இந்த நாட்களிலே உங்கள் நேரத்தை வீணடிக்காதபடி ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆவிக்குரிய வாழ்விலே எந்தவித வஞ்சகங்களுக்கும் எந்தவித பயங்கரங்களுக்கும் எந்தவித பயத்திற்கும் எந்தவித உபத்திரவத்திற்குள்ளும் சிக்கி அமிழ்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு கவனமா காணப்படுங்க. ஜெபத்திலே இருப்பதை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. துதிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. அவரோடு உறவாடுகிற நேரத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆலோசனை. அது என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியில் வேறு வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா? சோர்வுல சிக்கி கொள்ளக்கூடாது. இப்பெல்லாம் அநேக ஆண்டவருடைய ஜனங்களுக்கு கூட சோர்வு வந்துட்டு 10 வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நாங்களும் நல்லா ஜோம் பண்ணி பார்த்தோம், குடும்பமாக ஜோம் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு நாள் செய்தியை கேட்கும்போது எண்ணிக்கை கூட்டிட்டு தான் போகுது. எங்கள் எல்லைக்குள்ளேயும் வந்துருமோ என்ற பயம் இருக்குது. வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. வெளியே போகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் எங்களுக்குள்ளே வந்துட்டோ என்ற பயம். இப்படி பலவித பயம். ஒரு இருமல் வந்த உடனே பயம், சளி கொஞ்சம் வந்தால் பயம், தலைவலி வந்த உடனே பயம். எல்லாமே ஒரு சோர்வின் நிலைமைக்குள்ளே சத்துரு நம்மை கொண்டு போக கூடிய சந்தர்ப்பமாய் இது இருக்கலாம். சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிற சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். இந்த நேரத்தில் சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலை உலகத்தில் உள்ள இயற்கையில் உள்ள மாற்றங்கள் சோதரம் இதுவரை இல்லாத அளவு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய சூடு, வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருக்கிறது. கடினமான காரியங்கள். ஏற்கனவே இந்த கொள்ளை நோயினாலே தேசத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து காணப்படும் பொழுது இந்த புயல் இன்னும் பெரிய பாதிப்புகளை, பல லட்சம் கோடிக்கு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது.
அது போதாது என்று சொல்லி வட மாவட்டங்களில் அதிக வெயிலின் தாக்கம் இதுவரை இல்லாத அளவு 2 நாட்கள் வீட்டை விட்டு பகல்ல வெளியே வராதுங்கள் என்று அரசாங்கம் எச்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகள். என்னடா எல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்குதே என்று சோர்ந்து போக கூடாது. ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போவது இல்லை. அவனுக்கு தெரியும், இதுதான் ஆண்டவர் வருகையின் அடையாளம். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஆகையால் இந்த ஜெபத்தின் மூலமா நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். நான் இன்னும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்க வேண்டும் என்று சொல்லி சோர்வுக்கு இடம் கொடாமல் முன்னேறி செல்லுகிறவன் தான் தப்பிக்கொள்ளவும் முடியும். அவருக்கு முன்பதாய் நின்று கம்பீர சத்தமிடவும் முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:20 முதல் 24 வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான இடுக்கண்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாய் பல நாடுகள் சதி பண்ணுகிறத நீங்க பார்த்திருக்க முடியும். ஒரு குட்டி நாடுனாலும் அந்த இஸ்ரேலுக்கு விரோதமான பல பிரச்சனைகள் உலகம் முழுவதும் எழும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தான் வரட்டுமே, என்ன தான் நடக்கட்டுமே, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. அவன் தான் ஜெபத்தில் விழித்திருக்கிற தேவ மனிதன். அந்த மனிதன் தான் இப்படிப்பட்ட பாடல்களை முழங்கி பாட முடியும். கடைசியா நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 21 அதிகாரம் 34 வசனம். இந்த கடைசி காலத்துல தப்பிக்கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான காரியம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு கடைசி கால கிறிஸ்தவங்க அநேகர் இப்படிதான் இதுல பாரமடைந்து மூழ்கி கிடக்கிறாங்க. வருகை குறித்த கவலை அற்றவர்களாய் உலகத்தை குறித்த கவலையும் உலக உல்லாசங்களில் ஏற்பட்டிருக்கிற மயக்கத்திலும் சிக்கி இருக்கிறாங்க. இவங்க கூட சிக்கிட்டாங்களா? இவங்க கூட எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு காலத்துல தியாகம் தியாகம், கிறிஸ்தவம் என்றால் தியாகம் என்று பேசப்பட்ட இடத்திலெல்லாம் இன்றைக்கு சுகபோகம் சுகபோகம் என்று பேசக்கூடிய நிலைமைக்கு கிறிஸ்தவத்தின் ஜனங்கள் தவறான ஒரு இடத்துல போய் சிக்கி கிடக்கிறாங்க. ஆனா யார் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கிறார்களோ, வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற விழிப்பாய் இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலக பாரத்திற்கும் உலக கவலைகளுக்கும் உலக உல்லாசங்களுக்கும் இடம் கொடுப்பது இல்லை. வெறி, குடி வெறியினாலே அநேகர் சிக்கி கிடக்கிறாங்க. சமீப நாட்களில் சும்மா ஏதோ ஒரு நாள் குடிக்கிறதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலை மோசமாகி போய்கொண்டிருக்கிறது. கணக்கு கேட்பார் கர்த்தர். பாருங்க, 40 நாள் பேசாம உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாரும் வாயை பொத்திட்டு திறந்து விட்ட உடனே எல்லாரும் போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதனையா இருக்குது. கோடிகள் வருமானம், ஆனா தெருக்கோடிக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்க நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இதான் கடைசி காலம். ஆனா ஒரு சிலர் மட்டும் இதுல சிக்கி கொள்ளாம தப்பிக்கொண்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? உலக கவலையில தான் இருக்கீங்களோ? பிள்ளைக்கு காரியம் என்ன செய்ய, ஐயோ பரீட்சை எப்படி எழுத போறேன், அது என்ன செய்ய போறேன், பிள்ளைக்கு அடுத்த படிப்பு என்ன செய்ய, அது வீட்டில் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குது, இதை குறித்து எல்லாம் கவலைப்படுவதனால கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. முந்தைய மாதிரி இல்லை. இப்போ நல்ல சாப்பாடுகள், நல்ல வெறிக்கக்கூடிய உலகத்தை என்ஜாய் பண்ணணும் என்று சொல்லி ஒரு கூட்டம் அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்களே, அவர்கள் தான் அந்த சத்துருவின் வஞ்சகத்தில் சிக்கி கொண்டவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள வந்துராதபடி எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இயேசுவின் வருகை நினையாத நேரத்தில் சம்பவிக்க போகிறது. அதுக்கு நீங்க ஆயத்தமாகணும்ல, அதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். அன்புக்குரியவர்களை, மறுபடியும் நான் அந்த 36வது வசனத்துக்குள்ளே வர விரும்புகிறேன். லூக்கா 21:36 வசனத்தை பாருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தப்ப வேண்டும். இவைகளுக்கெல்லாம் வஞ்சகங்களுக்கு தப்ப வேண்டும், பயப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தப்ப வேண்டும்,
பயங்கரமான கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், இவைகளுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், இவைகளிலும் நம்மை தப்ப வைக்கிற கர்த்தர். சோர்வுக்கு ஏதுவான சூழ்நிலைகள், அதிலும் நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இடுக்கண்கள் வரும்போது அதிலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவர். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களினால் வருகிற மாம்சீகத்திற்கு அடுத்த பாரங்களுக்கும் நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமாம்? மறுபடியும் இந்த 36வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? இவ்வளவு டைம் ஆண்டவர் தந்திருக்கிறார். முன்னாடினா கூட வேலைக்கு போகணும், அது போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இப்போ அவரிடம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். எதற்கு ஆண்டவர் இந்த நேரங்களை தந்திருக்கிறார் தெரியுமா? ஜெபத்திலே தரித்திருந்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, அவருக்கு முன்பதாய் போய் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தகுதியை அடைவதற்கு, பாத்திரவான்களாய் மாறுவதற்கு தான் கர்த்தர் இந்த சூழ்நிலைமைகளை நமக்கு இவ்வளோ இலவசமாய் நேரத்தை தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவேளை பதில் வராம இருக்கலாம், மாற்றம் வராம இருக்கலாம். இத்தனை நாள் ஜெபம் பண்ணியும் தேசத்தின் நிலை இப்படித்தானே இருக்கிறது என்று எண்ணலாம். ஆனா ஜெபத்தை விடக்கூடாது. எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தி கொண்டு இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். இன்று அநேகர் அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவையில்லாத அழிவுக்கு எதுவான காரியங்களிலே தங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ. மார்க்கு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 13:33வது வசனத்தை பாருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கு இயேசுவின் வருகை என்பது தெரியாது, ஆனால் சீக்கிரம் வரப்போகிறார் என்பது இப்பொழுது புரிகிறது. இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு அது புரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது முழு உலகமுமே குழம்பி நிற்கும் போதுதான் அநேகருக்குள்ள உணர்வு வருகிறது. ஓ, இயேசு சீக்கிரம் வந்துருவாரோ, பைபிள்ல சொல்லப்பட்டது நிறைவேறுமோ? ஆம், நிச்சயம் நிறைவேறும். பைபிள்ல சொல்லப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், இதைவிட பயங்கரமான காலங்கள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், இயற்கையில மாற்றங்கள் வரும் என்பது நடப்பது உண்மையானால், அதே போல இயேசு வருகிறார் என்று சொல்லி இருக்கிற சத்தியமும் நிறைவேறுவது அதிக நிச்சயம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை பாருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. இப்பொழுது பரிசுத்தவான்களுக்காக, தேசவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய, விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு சிறு கூட்டம் இதெல்லாம் புரியாதபடிக்கு காலையில் எழும்பி ஒரு கடமை ஜெபம், ராத்திரி தூங்கும் போது ஒரு கடமை ஜெபம் செய்துவிட்டு படுக்கிறார்களே, இவர்களைப் போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு எவரும் இல்லை. ஏன் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் இந்த காரியங்களை சொல்லுகிறார் தெரியுமா? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீ தப்பிக்கொள்ள வேண்டும். வருகையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் அவரோடு உறவாட வைப்பது மட்டுமல்ல, ஜெபமானது என்னையே அவருக்கு உகந்தவனாய் மாற்றக்கூடிய ஒரு மகிமையின் அனுபவத்தை கொண்டு வருகிறது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும்
புரிந்திருந்தால், அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் இவர்கள் இக்காலத்திலே அலட்சியமாய் நிர்விசாரமாய் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். வீணாய் தொலைக்காட்சி தொடர்கள், இணையதளத்தின் மூலமா சோசியல் மீடியாவில் பல காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சீரியல் பார்க்கிறார்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தில் சீரீஸ் பார்க்கிறாங்க. எல்லாம் இலவசம். கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணா இஷ்டத்துக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு சத்துருவானவன் எல்லாவற்றையும் இலவசமாய் இந்த நாட்களை திறந்து விட்டிருக்கிறான். காரணம் என்ன? எப்படியாயினும் இந்த ஜனங்களை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்பது சாத்தானின் திட்டம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். எத்தனை முறை வருகிறது இந்த வார்த்தை? ஜெபத்தில் விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்க. தூங்காதுங்க, நிர்விசாரமா இருக்காதுங்க, அப்படி அலட்சியமா உட்கார்ந்து இருக்காதுங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கவனிங்க. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஒரு காலத்தில் பிரகாசித்த அநேக ஆண்டவருடைய ஜனத்தை இந்த பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். காரணம், அவர்கள் ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க தவறி விட்டவர்கள். சத்துரு முதலாவது நமக்குள்ள இருந்து எடுக்கிற ஒரு அனுபவம் எது தெரியுமா? ஜெபம். ஜெப குறைவை யாரெல்லாம் கவனிக்க தவறுகிறார்களோ அவரிடத்தில் ஜெபம் இன்மை வரும். ஜெபமின்மை வந்து விட்டதென்றால் அவனுடைய வாழ்வை பிசாசு முழுவதும் ஆளுகை செய்து அவனை வீழ்த்தி விடக்கூடிய அபாயம் உண்டு. எவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இந்த நாட்களில் நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவரை அறிந்த தெய்வ பிள்ளைகளை, நீங்க விழிப்பா இருக்கீங்களா? ஜெபத்துல விழிப்பா இருக்கீங்களா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். தேவன் கணக்கு கேட்பார். அதிகாலையில் எழும்புனீங்களா? 2 மணிக்கு எழும்புனீங்களா? 3 மணிக்கு எழும்புனீங்களா? 4 மணிக்கு எழும்பி ஜெபத்துல விழிப்பா இருந்தீங்களா? அப்படியானால் மட்டும்தான் இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிற வஞ்சகனுடைய தந்திரங்களுக்கு நீங்களும் நானும் தப்பி கொள்ள முடியும். இது கடைசி நாட்கள்ங்க. ஜெபத்தை கூட்டுங்க. அதுக்கு தான் கர்த்தர் இந்த நாட்களை தந்திருக்கிறார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார். எப்போது நான் பாடுவேன், ஹல்லேலூயா. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை, 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 அழுது ஜெபிக்க ஆளில்லை. சென்னி சிந்தி நேச ஜெபித்தார், கண்ணி சிந்த ஆளில்லை. சென்னி சிந்தி நேச ஜெபித்தார், கண்ணி சிந்த ஆளில்லை. அமர்மையானவர்களே, தேவன் வருவார், கணக்கு கேட்பார். நீங்களும் நானும் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஆண்டவர் தருகிற ஒரு ஆலோசனை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துருங்கள்.
அப்படி நாம் ஜெபம் பண்ணி விழிப்பாய் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கொள்ள முடியும். பழைய ஒரு பாடல் சண்டே ஸ்கூல்ல சொல்லி அந்த பாடல் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேடன் வருவான், வலையை வீசுவான், பதுங்கி இருப்பான், செட்டை அடித்து பறந்திடுவேன், நான் பயப்பட மாட்டேன். வேடனாகிய சத்துருவானவன் தேவ ஜனத்தை எப்படியெல்லாமோ வீழ்த்துவதற்கு வலை வீசி வைத்திருக்கிறான். அதுதான் மிக முக்கியமான வலை, இன்டர்நெட், இணையதளம். இந்த இன்டர்நெட் வழியாகத்தான் வாலிப சமுதாயமும் பெரியவர்களும் சிறியவர்களும் விழுந்து கிடக்கிறார்கள். பாருங்க, அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல பலவித விளையாட்டுகள். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் கேம்ஸ்ல அடிக்ட் ஆகி இருக்காங்க. அந்த கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும் போது போய் கை வச்சு பாருங்க, ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி நிற்பாங்க. கோபம், ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை, அது அவசரமான ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வதற்கு மனசில்ல, கேம் 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 உட்கார்ந்துருக்காங்க. அந்தந்த ஸ்டேஜ் கேட்டா போல பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து வைத்து இருக்கிறான். நீங்க தப்பிக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணணுங்க. ஜெபத்திலே உட்காரும் போதுதான் வரப்போகிற வஞ்சகங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தவறான உபதேசங்கள், தவறான வித்தியாசமான ஆராதனைகள், பைபிளுக்கு ஒத்து வராத பல காரியங்களை இப்பொழுது உள்ள கள்ள ஊழியக்காரர்கள் கொண்டு வர்றாங்க. இவைகளுக்குள்ள சிக்கி கொள்ளாம இருக்கணும்னா வசனம் தெரியணும், வசனம் தெரியணும். ஜெபத்துல தரித்திருந்தா தான் நாம அந்த வஞ்சகத்தை விழிப்பாய் புரிந்து கொள்ள முடியும், எச்சரிப்படைந்து அதற்கு நாம் நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும். அப்ப பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தா நீங்களும் நானும் தப்பிக்கொள்ளலாம். முதலாவதாக நாம என்ன செய்யலாம்? தப்பிக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 அப்படிதான் இருக்கு. தப்பி, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது, பைபிள்ல சொல்லப்பட்ட இன்னும் பல காரியங்கள் இனிதான் நடக்க போகுது. அவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி கொள்ள வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் தெரியும். லோத்துவின் குடும்பத்தை ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் சோதோம் கொமாராவின் அழிவுக்கு தப்புவிக்கும் பொருட்டு தூதர்களை அனுப்பினார். அவங்க கைகளை பிடித்துட்டு ஓடி கொண்டு போறாங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 22வது வசனத்தை பாருங்க. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நமக்கு தெரியும், லோத்து அவனுடைய 2 பிள்ளைங்க, மனைவி, 4 பேருமா ஆண்டவரால் தப்புவிக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியல்ல பேர் வந்திருக்கணும். ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ, லோத்துவின் மனைவி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடினால் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணார். மற்ற 3 பேரும் திரும்பி பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் திரும்பி பார்க்கறாங்க. அது எப்படி இயேசு வருவாரா? ஜெபம் பண்ணி விழித்திருந்தா போதுமா? ஜெபம் பண்ணிட்டே இருந்தா காரியம் நடந்துருமா? இப்படிப்பட்ட விதண்டாவாதம் பேசிக்கொண்டு ஜெபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்க தப்பிக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணி விழித்திருந்து தான் ஆகணும். இந்த கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆயிற்று. இந்த நாட்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்துவோம். தப்பிக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு வரும் பொழுது அவருக்கு முன்னால போய் நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாய் ஜெப நேரம் நம்மை உருமாற்றிவிடும். ஜெப நேரம் நம்மை உருமாற்றிவிடும். ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே வசனத்தில் லூக்கா 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. நீங்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டுமானா ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 7:9 பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும்
ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நீங்களும் நானும் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்னால ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால போய் நிக்கணும்னு விரும்புறோம்ல. அப்படி நிற்பதற்கு தகுதி அடைவதற்குத்தான், பக்குவம் அடைவதற்குத்தான், பாத்திரவான்களாய் மாறுவதற்குத்தான் வேதம் நமக்கு தருகிற ஆலோசனை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்குள் அப்பப்ப வந்த அசுத்தங்கள் அகன்று விலகி ஓடும். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வரும். அவரை போல நம்முடைய ஜீவியம் மாறிவிடும். அப்படி அவர் விரும்புகிற பரிசுத்தத்தின் பூரண நமக்குள்ளே உண்டாய் இருக்குமேயானால் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் சன்னிதானத்தில் போய் நிமிர்ந்து நிற்க முடியும். காரணம், நம்முடைய இருதயத்துக்குள்ள பயமே இருக்காது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது. ஏனென்றால் ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே அதிகமான நேரம் விழிப்பாய் நான் இருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் எனக்குள்ள ஒரு பெரிய உணர்வு, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், எனக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதல், எனக்குள்ள ஒரு பெரிய உடைந்த உள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் எனக்குள்ளே உண்டாகிறது. ஐயா, நான் அவரை போல மாறிவிடுகிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருப்பீர்களையானா ரெண்டு காரியம். இவைகளுக்கெல்லாம் தப்பலாம், ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கலாம். தப்பலாம், அவர் முன்பதாய் நிற்கலாம். இந்த ரெண்டு காரியத்திலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானா ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போற. ஆண்டவரே, எனக்கு இப்பதான் தெளிவா புரிந்தது, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னால இவ்வளவு மகிமையான நித்தியத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம தப்பிக்கலாம், இரண்டாவது நித்தியத்தில் அவருக்கு முன்பதாக நிற்கலாம். நித்தியத்தின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக்கி கொள்ள முடியும். ஒன்று தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரை நான் அதை சரியா புரிந்து கொள்ளாம இருந்தப்பா, ஆனா இன்றைக்கு நீ புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தந்தி. என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் ஜெபத்திலே குறைவுபட்டது உண்மைதான். இன்றிலிருந்து நான் விழித்திருந்து ஜெபத்திலே விழித்திருக்க நான் முன் வருகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பீர்களேயானால், அப்படி விழிப்பாய் இருந்து ஜெபிப்பதற்கு வேண்டிய ஜெப வல்லமையை, ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும், வரப்போகிற கொடிய காலங்களுக்கு தப்பிக்கொள்ளவும் பாக்கியம் தருவாராக. நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி முழங்காலை முடக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன். எனக்கு வேற எதுவுமே இல்லப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Oh, we praise you Jesus. ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். யாவரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நான் தப்பிக்கொள்ளும்படியாகவும் உம்முடைய வருகையில சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு
பாத்திரவானாய் மாற்றமடையும்படியாக ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன். எனக்கு அந்த ஜெப அனுபவத்தை, ஜெபத்தின் ஆழங்களுக்குள் செல்லுகிற கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள் போகிற அந்த பாக்கியமான காரியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி, ஒருவேளை நான் இழந்திருக்கிறேன், ஒருவேளை நான் குறைந்திருக்கிறேன், என்னை மன்னியும் அப்பா, நான் அலட்சியப்படுத்தி இருக்கேன், நிர்விசாரமா உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா ஜெபம் என்னை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் என்னை தகுதிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டேன். இன்று முதல் நான் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம் சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் நடுவில் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய இன்ப சத்தத்தை எங்கள் ஒவ்வொருடைய காதுகளும் கேட்டதப்பா. வருகையின் அடையாளங்களிலே ஒரு சில காரியங்கள் நிறைவேறும் பொழுதே நாங்கள் அலறி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைவேற வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் கடினமாய் வரும் பொழுதும் நாங்கள் அவைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி தப்பிக்கொள்ள வேண்டுமானால், அது மட்டுமல்ல, தப்பிக்கொள்வது மட்டுமல்ல, உம்முடைய வருகையிலே உமக்கு முன்பதாய் கரைதிரையற்றவர்களாய் நிற்கிறதற்கு தகுதி அடைய வேண்டுமானால் நாங்கள் எங்கள் ஜெப ஜீவியத்தை, அந்தரங்க ஜெப வாழ்க்கையை, தனி ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதில் நான் விழிப்பாயிருக்க வேண்டும். ஆமென். அதில் ரொம்ப எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தொடருவதற்கு நான் அதிக வேகம் உடையவனாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தீர். கற்றுக்கொண்டோம். கடைபிடிப்பதற்கு பரிசுத்த தேவன் உம்முடைய உன்னத பலத்தினால் எங்களை நிறைத்து விடுவீராக. ஒவ்வொரு உணர்வுள்ள இருதயத்திலும் ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தையும் ஆவிக்குரிய வேகத்தையும் ஆண்டவரே உம்முடைய அனலையும் நீ கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் சபை, எங்கள் ஜனங்கள் இந்த ஜெபத்தில், இந்த ஆராதனையில தொலைக்காட்சியின் வாயிலாக மற்றும் இணையதளத்தின் மூலமாய் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் எங்கிருந்தாலும், சமீபமோ தூரமோ தூர தேசமானாலும், அவர்களை அந்தந்த இடங்களில் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவீராக. இந்த கடினமான காலங்களில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்திலே யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். எங்களோடு கூட இருப்பவரும் எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி சூழ்நிலைகளுக்கு தப்பிக்கொள்ளவும் உமக்கு முன்பதாய் நிமிர்ந்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் மாற்றி விடுகிற இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவை. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களின் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.